அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள் 2026 காலச்சக்கரத்துக்கு 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு இப்போ 5ஆம் இடத்துக்கு இருக்கார். இப்போ 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உச்சமடைய போகிறார். 5ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரு தான். ஆனால் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. பட் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை ஒரு பார்வை மூலமாக சிறப்பாக கொடுத்துருவார். ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ ராசியில் ராகு இருக்கிறது 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. சரிங்களா? நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடிக்கடி காய்ச்சல் சளிங்க சார் தொந்தரவு பண்ணுது, முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை, உடம்பு அப்படியே அழுத்தி போட்ட மாதிரி இருக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே ராசியில் இருக்கிற ராகு தான். இதான் காரணம். ஏன்னா உடம்பு மேலே சந்திரனா உடம்பு மனசு அது மேலே ஒரு இருள் கிரகம் சூழ்ந்துருச்சுன்னா அப்படி தான் அங்கே இருக்கும். டயர்டாக இருக்கும், அப்படியே போட்டு அழுத்துற மாதிரி ஒரு கனமாக ஃபீல் பண்ணுற, வெயிட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கும்பராசிக்காரங்க மேக்ஸிமம் பாருங்கள் ஹெல்த் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ஏன்னா 2ல் சனி ஒரு பக்கம், ராசியில் ராகும், இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு அமைப்பு தாங்க. இப்போ 5ல் ராகு வந்து கொஞ்சம் 5ல் குரு இருந்து ராகு பார்க்குறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா ராசியில் தான் இருப்பார். டிசம்பரில் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அப்போ குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். இதில் வந்து பார்வையில் சில சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குங்க. இப்போ 5ஆம் இடத்துல இருக்க குரு வந்து நல்லாயிருக்கும், ராசியை பார்த்துருக்கோம். இப்போ 6ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா கடன் வாங்க வைப்பார். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களை ஏதோ ஒன்று, ஒரு வீட்டு கடன், ஒரு வாகன கடன், ஒரு இஎம்ஐ மாதம் கட்டுற மாதிரி ஏதோ ஒரு கடன். ஏன்னா உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் உச்சமாச்சுன்னா, ஏன்னா உச்சம்ங்கிறது வந்து ஒளி பொருந்திய நிலையில் ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும். சரிங்களா? நல்ல வேலையும் கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி கூட நண்பனாக மாறிடுவாங்க. அந்த சமாளிக்கக்கூடிய எதிரியாக தான் இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல பாவகிரகம் 2 பாவகிரகங்கள் இருந்தால், ஒரு பாவகிரகம் இருந்தால் எதிரி அழிக்கும், 2 பாவகிரகம் இருந்தால் எதிரி வளர்க்கும். இப்போ குரு இருந்தால், சுபகிரகம் இருந்தால் எதிரி நண்பனாக இருப்பான், இல்லை நண்பனாக மாறிடுவான், இல்லை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிரி, ஒரு போட்டி, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். தவிர பெரிய பிரச்சனைகள்லாம் வராது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஆனால் கடன் வாங்க வைப்பாருங்க. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு கடன் வாங்குவார். அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க, பெருசாக போய் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? ஆனால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். இந்த டைம்லாம் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும். வெளியே எங்கேயே கடன் கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மாதம் அந்த இஎம்ஐ பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க. கடன் ஏற்படக்கூடிய, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக உருவாகும். அது நல்ல கடனாக பண்ணிக்கோங்க, சுபவரியமாக பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அமைப்பு வரும். கடகராசிக்கு வர்றது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு ஒரு 5 மாதத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார். 7ஆம் இடத்துக்கு 5 மாதத்துலேயே உங்களுக்கு போயிடுவார். அக்டோபர் கடைசியிலே வந்து பார்த்திங்கன்னா குரு 7ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போவார். அக்டோபர்லேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும். அப்புறம் 3 மாதம் 7ஆம் இடத்துலேருந்து மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போது ராசியை பார்த்துருவார் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. டிசம்பர் மாதம் வந்து பாருங்கள், டிசம்பர் மாதமும் உங்களுக்கு ராகு உங்கள் ராசியை விட்டு கீழே இறங்கிடுவார் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரயம் பண்ணக்கூடிய, ஒரு சுப விரயம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். அது ஒரு ராசிநாதனையும் குரு பார்க்குறார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் வந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதனை குரு பார்க்குறாரு. அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ராசிநாதனை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா துருதுருன்னு செயல்படுவீங்க. வேலை விஷயமா, தொழில் விஷயமா அங்கங்கன்னு போகிறது, பணத்தை நல்லா சம்பாதிக்கிறது, குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, எல்லாமே தீர்க்க வைக்கும் குரு. ஏன்னா 2ல் சனி வந்து குடும்ப பிரச்சனை கொடுக்கும், பணப்பிரச்சனை கொடுக்கும், வாய் பேசி மாட்டிக்குவீங்க, வாயால் கெடுவீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கின கும்பராசிக்காரங்க நிறைய பேர். ஏன்னா நாக்கில் சனி இருக்குது உங்களுக்கு. இப்போ வாயால் தான் பிரச்சனை வரும். இப்போ இந்த குரு 2ஆம் இடத்தை உச்சம் பெறக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சுப விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின் வாங்குறது, சோஃபா வாங்குறது, கட்டில் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏசி வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது வருமானத்தை கொண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். கடன் 6ஆம் இடத்துல இருக்கிறது கடனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். கடன் வாங்குவீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க, முதலீடு போடுறீங்க, கடன் வாங்குறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் முதலீடு போடுறீங்க, அதில் பணம் வரப்போது, மாதம் இஎம்ஐ கட்ட போகிறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. அதேமாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும்.
வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல வேலை கிடச்சிருங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வந்தாலே நல்ல வேலையை கொடுத்துருவார். அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். என்ன ஒரு நெகட்டிவ்னா, பெரிய அளவு கடன் வாங்கிடாதீங்க. அந்த பெரிய அளவு கடன் வாங்கினீங்கன்னா சில சிக்கலில் மாட்டிடுவீங்க. தேவையான அளவு கடன் வாங்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. 2ஆம் இடத்து குரு பார்க்கறனால கண்டிப்பாக வருமானம் வரும், பணம் வரும். கடன் இருக்கா அதை கொஞ்சம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை. பெரிய கடன் வந்து கொஞ்சம் சின்ன கடனாக மாறும். இல்லை புதுசாக கடன் வாங்குறீங்களா, நல்ல கடன் வளர்ச்சிக்கான ஒரு ஒரு சுப செலவு சுப வரிகள் பண்ணுறதுக்காக கடன் வாங்குற மாதிரி வரும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். மகர ராசி 7ஆம் பார்வையை பார்க்குறாரு பார்த்தீங்களா. அப்போ வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறனால ஒரு வெளிநாடு போகணும், ஒரு வெளிநாட்டுக்கு இப்போ வெளிநாடு போகிறீங்க, அது சுப செலவு தானே, சுப கடன் தானே வாங்கி செலவு பண்ணுறது. அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்கள போய் நீங்கள் போய் பார்க்குறது, இதெல்லாம் நல்ல செலவு தான். இல்லை வெளிநாட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது, வெளிநாட்டில் போய் உங்கள் நண்பர்கள் யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க கூட கூட்டு தொழில் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு சுபமான முதலீடு, நல்ல ஒரு விரயம் தான். சரிங்களா. 12ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே சுப செலவு கொடுப்பார். 12ஆம் இடத்தை சனி பார்த்தா தேவையில்லாத வெட்டி செலவு கொடுக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல விஷயம், நல்ல செலவுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க, அதில் மாற்றமே இல்லை. 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை விருச்சக ராசி குரு பார்க்குறாரு. அப்போ விருச்சகத்தை குரு பார்த்துட்டாலே என்ன அர்த்தம், 6ங்கிறது கடன், 10ங்கிறது தொழில். கடன் வாங்கி தொழில் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறனால வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் டெவலப் ஆகும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதேமாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனால, அதாவது ஒரு சில பேர் முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் முதலீடு இல்லாத தொழில் பண்ணுவீங்க. இந்த கமிஷன் பிஸ்னஸ்லாம் ஒரு சில பேர்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மூளை யூஸ் பண்ணி செயல்படுவாங்க. அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி, உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அமையுங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ வேலை தொழில் இதெல்லாமே நல்லா போகும் உங்களுக்கு. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடச்சிரும், வெளிநாடு போகலாம், நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா ஜாதகத்தில் மற்ற இடத்தையும் பார்த்துடணும், பார்த்தா தெரிஞ்சிடலாம் உள்நாடா வெளிநாடான்னு தெளிவாக சொல்லிடலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதனால் பணப்பிரச்சனை, பண கஷ்டம், கடன் தொல்லை, கடன் நெருக்கடி, கடன் கழுத்து நெருக்கின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. அப்போ 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து நமக்கு கெடுதலாக பண்ணுமோன்னு நினைக்காதீங்க. அவர் பார்வையில் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால ராசிநாதன் மேலே பார்வை விழுகுது, 10ஆம் இடத்து மேலே பார்வை விழுகுது, 12ஆம் இடத்து மேலே பார்வை இருக்கிறதுனால சுப செலவு பண்ணுவீங்க. வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகிற மாதிரி வரும். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, அத்தனை அமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வர்றதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், நீங்கள் என்ன நட்சத்திரம், ஃபஸ்ட்டு கும்பராசி தெரிஞ்சிருச்சு. என்ன நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரமா, சதய நட்சத்திரமா, பூரட்டாதி நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். அதை பார்த்தா தான் இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் கிரகங்கள் கட்டுப்பட்டு தாங்க இந்த கிரகங்கள் வேலை செய்யும், கோச்சார கிரகங்கள். இப்போ ஜாதகத்தில் சரி நல்ல தசாபுத்தி நடக்கலை, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% லேசான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ ஜாதகமும் நல்லா இருக்குது, கோச்சாரம் நல்லா இருந்தால் 100% நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால் பிறப்பு ஜாதக கண்ட்ரோல் தான், கட்டுப்பட்டு தான் இந்த குரு பலன் உங்களுக்கு குரு பயிற்சி வேலை செய்யும். இப்போ ஜாதகத்தில் ரொம்ப நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிடும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை, உடம்பு ரீதியான பிரச்சனை, ஹெல்த்து உடல் ரீதியான பாதிப்பு தான் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் தொல்லை, இது தான் அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் பாதசனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதனால் அந்த பாதசனியை குரு பார்க்குறதுனால ஒரு கண்ட்ரோல் வரும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி, உங்கள் வயசு என்ன, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.